தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். இந்த வீக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேடு கேக்கு. எங்கள் மாமா பொண்ணு கேரளாவில் கேக் பண்ணி ஒவ்வொரு அந்த ஏரியாவில் யார் யார் கேக் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஹோம்மேடாக பண்ணி கொடுக்குறா. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்லாம், நம்ம 1/2 kg நம்ம கேக் பண்ண போகிறோம். அந்த 1/2 kg கேக்குக்கு இதில் கால் கப்பு மைதா மாவு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் சுகர் எந்த அளவு அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். அந்த இருக்கிற நம்ம காட்டன் கப்பில் 1 கப், ஒரு ஆரஞ்சு கப் ஃபுல்லாகவும், அதுக்கப்புறம் அடுத்த கப் எம்எல் வச்சு இருக்கும், 2 கப் அளவும் எடுத்து அதை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடுறா. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த 1/2 kg கேக்குக்கு நம்ம 2 முட்டை ஆட் பண்ணுறோம். அது கூட இது 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு முட்டையோட ஸ்மெல் இருக்காது கேக்கில். ஏன்னா நமக்கு தேவையான அளவு நல்லா பிளெண்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். இந்த முட்டையை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த க்ரீமி பதத்துக்கு வந்துடும். அந்த க்ரீமி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடணும். அதில் ஊற்றிட்டு திரும்பவும் என்ன செய்யணும் அப்படின்னா பிளெண்ட் பண்ணணும். ஒன்று சன்ஃப்ளவர் ஆயில் போடணும், இல்லைன்னா பட்டரை உருக்கி 2 ஸ்பூன் நம்ம அதில் ஊற்றி என்ன செய்யலாம் அப்படின்னா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஃபுல்லாகவுமே என்ன செய்யணும் அப்படின்னா இது அந்த சன்ஃப்ளவர் ஆயிலையோ இல்லைன்னா பட்டரையோ நல்லா பட்டர் பேப்பர் வச்சு நல்லா பாத்திரம் ஃபுல்லாக தடவிட்டு அதில் நம்ம இந்த மாவை நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வச்சு நல்லா பபிள்ஸ் வராமல் நல்லா தட்டி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டில் வச்சு மூடுறது என்ன அப்படின்னா, ஒரு துணியை வச்சு மூடுறோம். பார்த்தீங்கன்னு தெரியும். அந்த துணி எதுக்காண்டினா அந்த இது வேத்து நடுவில் வராமல் இருக்கிறதுக்கு. அந்த ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு கேக் ரெடி ஆயிரும். இந்த ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுகர் சிரப் பண்ண போகிறோம். இந்த 1/4 கப் தண்ணிக்கு 1/4 கப் சீனிக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் நம்ம நான் மேங்கோ கேட்டிருந்தேன். என்னால் அந்த மேங்கோ ஃப்ளேவரும் ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணியாச்சு. தென் என்னன்னா க்ரீமு, இந்த க்ரீமையும் நல்லா என்ன பண்ணிட்டா அப்படின்னா ஸ்மூத் க்ரீமையும் ரெடி பண்ணிட்டு கேக் ஒவ்வொரு லேயராக கட் பண்ணிட்டு க்ரீமு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் க்ரீமும் லேயராக வச்சு ஃபுல்லாகவுமே கேக்கு ரெடி பண்ணியாச்சு. அந்த ஃபுல் கோட்டிங்கும் கொடுத்துட்டு நம்மளுக்கு இப்போ நான் ஆரஞ்சு கலரில் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட்டு மீதி ரிமைனிங் கேக் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு திரும்ப எடுத்து அதை சூப்பராக மேக் பண்ணி கொடுத்தா. இது யாருக்குன்னா என் பாப்பா கேக் கேட்டாங்கிறதுக்காண்டி பாப்பாவுக்காண்டி இந்த கேக் செஞ்சுருந்தா. ஃப்ரீசரில் வச்சு எடுத்து திரும்ப அழகாக அந்த மோல்டில் வச்சு அழகாக திருப்பி நம்ம பேக்கரியிலலாம் பார்க்குற மாதிரி எப்படி நம்ம கேக் பார்ப்போமோ கடையில் அதே மாதிரி கேக் பண்ணியிருந்தா செம்ம டேஸ்ட்னா டேஸ்ட், அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த ஐஸ் கேக் எவ்வளோ கடையில் எப்படி நம்ம டேஸ்ட்டில் சாப்பிட்டோமோ அதே மாதிரி ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. இதான் 5 மினிட்ஸில் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது மிஞ்சி போனால் ஒரு 1 hour 2 hourல கேக் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை கூப்பிட்டு நைட்டு கேக் கட் பண்ணி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவுமே கேக்கில் ஃபுல்லாக அந்த பீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தா அது எல்லாமே சுகர் பீட்ஸ் தான். அது டெக்கரேஷனுக்காண்டி வாங்கி இருந்தது. அது ஹெல்த்தி தான். அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி ஃபுல்லாகவுமே சுகர் பீட்ஸ் மாதிரிலாம் வச்சு ஒரு டெக்கோர் பண்ணி ஒரு கேக் 1/2 kg கேக் ரெடி பண்ணிட்டா. நாங்கள் நைட்டு கேக் கட் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.